இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. அப்படி புண்படுத்தியிருந்தால் நிர்வாகம் பொறுப்பில்லை. ஹாய் buddies, வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் அப்டேட் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சினிமாவில் நம்ம எவ்வளோ விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுருக்கோம், பார்த்துருக்கோம், எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ ஆனால் அதுலேயே சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சினிமாவில் இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ஹீரோ நம்ம ஒரு படத்தில் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு ஃபைட் சீன்ஸ்னா தான் நம்ம எதிர்பார்ப்போமே. ஃபைட் சீனப்பா ஹீரோ இப்போ குழந்தை கட்டு போகிறாரு, தூக்கி ஹேரில் பறக்க விட போகிறாரு அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ற ஒரே காரணத்துக்காக எதிரிகளை வெயிட் வித்தியாசம் கூட பார்க்காம பறக்க விடுவார், பந்து ஆடுவார். ஆனால் நம்மளாலனா ஒரு 10 கிலோ 20 கிலோ கூட தூக்க முடியாது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா 100 கிலோனா கூட அசால்ட்டாக தூக்கி சண்டை போடுவார். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜான்ற கணக்கு தான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேசிங் சீனோ இல்லைனா ஒரு கன் ஷூட்டிங் சீனோ நம்ம பார்க்கும்போது ஒரு 100 பேர் சுட்டாலும் ஒரு குண்டு கூட நம்ம ஹீரோ மேலே படவே படாது. ஆனால் அதுவே நம்ம ஹீரோ சுட்டார்னா பூரா பையனும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. மூணாவது நம்ம எதை பார்க்குறோன்னா, நம்ம நிறைய +2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது காலேஜ் படிக்கலான்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இருக்கும் தான், ஓகேங்களா? ஸோ ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட அந்த ஆசை தோன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்க்கும்போது காலேஜ் லைஃப்பில் ஆஹா இதில் இப்படி இருக்கும், நம்ம கேர்ள்ஸ் கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், நம்ம எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியும் போல இருக்குது, நம்ம படிக்கணும்னு அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நம்பி சிலிர்த்து போய் சிலரில் செதற விட்டு வைக்கும். கலர்ஃபுல்லாக காலேஜ் காட்சிகள்லாம் நம்ம மூவிஸை நிறையவே பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் நிறைய படம்லாம் இருக்குது. இந்தியன் இது 3 Idiots போன்ற நிறைய படம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு கூட சரி ஓகே காலேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம போனால் ஒரு மாஸ்க் காட்டிக்கலாம், கெத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக போவோம். ஆனால் அங்கே போன அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தான் தெரியும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, அடுத்த வேலைக்கு பூவா கூட அப்பா அம்மாவை நம்பி வாழ்கிற கதாநாயகன் லவ்னு வந்துட்டால் மட்டும் அம்பானி ரேஞ்சுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணுவார். இங்கே நார்மலாக போய்ட்டு ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு நிறைய செலவெல்லாம் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் கோர்ஸும் அவ்வளோத்தையும் செலவு பண்ணுவார். ஆனால் அது யார் தராங்க, எப்படி இது பண்ணுறது கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஃபிஃப்த்தாக நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ஹீரோ நம்ம திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவார், கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி அடிக்க தொடங்கி தண்ணி கேன் போடுற வரைக்கும் பூரா பயிலும் குரூப் டான்ஸ் ஆடுவாங்க. ஹீரோ ஆடுற அதுலேயே ஹைலைட்டாக நம்ம எதை பார்க்குறோன்னா, ஹீரோ போடுற ஸ்டெப் எல்லாமே கூடவே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு பாருங்களேன். அப்படி போடுவாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். ஸோ நம்ம 6th பார்க்க போதுன்னா பார்த்தீங்கன்னா, ஹீரோ சாருக்கு ஹீரோயினை ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்த உடனே காதல் வந்துடும். ஆகையால் ஹீரோவும் அவங்கள அடையிறதுக்கு நிறைய தில்லாலங்கடி வேலை பண்ணுறது, அவங்கள கிண்டல் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, துன்புறுத்துறது, அடிக்கிறதெல்லாம் கூட சில படத்தில் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ நான் எப்படி பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. இதுவே வில்லன் பண்ணால் மட்டும் ஐயையோ என்னை இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பதிலாக இதுதான் ட்ரூ லவ் புரிஞ்சுட்டு ஓகே சொல்லிடுவாங்களாம். என்ன பாஸ் நியாயமாக இதெல்லாம்? இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய போலீஸ் கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிடிச்ச ஹீரோஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ஹீரோவை அப்படி போலீஸ் கேட்டராக அப்படி சூப்பராக நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். காக்கி சட்டை போட்டிருந்தா போதும், கவர்மெண்ட் துப்பாக்கி எடுத்து ஏதோ தீபாவளி துப்பாக்கி மாதிரி சுட்டுக்கிட்டே தள்ளுவாங்க. புல்லட்டு மட்டும் தீரவே தெரியாது. இப்போ ஹீரோ சுட்டால் மட்டும் சுட்டுகிட்டே இருப்பாராம், அங்கே வில்லனுங்களாம் செத்துகிட்டே இருப்பாங்களாம். அது எப்படின்றது மட்டும் தான் எனக்கும் தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இதோடு நான் என் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.